Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 9th standard social unit civics unit 3 human rights அப்படிங்கற லெசனோட book back answers தான் பார்க்க போறோம். சரியா? So first exercise பாருங்க, choose the correct answer. Apartheid was followed by South Africa. Second question பாருங்க, dash right exercises in the formation and administration of a government அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Political right. Third one பாருங்க, a 10-year-old boy is working in a shop. Which right can you use to recover him? ஸோ ஒரு 10 வயசு பையன் ஒரு கடையில் வேலை செய்கிறான் அப்படின்னா எந்த ரைட்டை யூஸ் பண்ணி அவனை உங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட் அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இந்த ரைட்டை யூஸ் பண்ணி தான் உங்களால் அவனை காப்பாற்ற முடியும். அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க, வாட் இஸ் த டைம் லிமிட் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர்டிஐ ஆக்ட் 2005. ஸோ டைம் லிமிட், அதாவது இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வரல. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த ஒரு கம்பெனி மேலே உங்களால் ஒரு கேஸ் போட முடியும். கேஸ் போடுறது மூலமாக அந்த கம்பெனிக்கிட்டேருந்து உங்களுக்கு 30 நாளில் ரிப்ளை வந்துச்சுன்னா ஓகே, ஸோ சால்வ். ஸோ 30 நாளில் ரிப்ளை வரல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் ஆகி அந்த கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் சி 30 days. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ. ஸோ இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் இந்த 3 ஆன்சருமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. பட் இவங்க கொடுத்துருக்கிறதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு நம்மளுக்கு இது 1 and 2 மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்மளால் இதை எடுத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், the State Human Rights Commission was established in 1993. இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட், it has a power of a civil court. ஸோ இதுவும் கரெக்ட். தேர்ட் ஒன் பாருங்கள், இட் இஸ் அ பவர் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் த ஸ்டேட். ஓகே, இது தப்பு. இட்ஸ் பவர் வந்துட்டு ஸ்டேட்டுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இது தப்பு. ஃபோர்த் ஒன் பாருங்கள், இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்ட் காம்பன்சேஷன் டு த விக்டிம்ஸ். ஸோ இதுவும் கரெக்டு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அசர்ஷன், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ஓகே, இது கரெக்டு. அடுத்தது reason, we have a right to freedom of religion. We have to promote harmony and the spirit of people of the other religions. Okay va? So இதுவும் correct. So first option, both A and R are correct. R explains A. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே காயினோட 2 சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அது கரெக்டு தான். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உங்களோட ரிலீஜியனை ப்ராக்டிஸ் பண்ண எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை மற்றவங்களுக்கும் அவங்க ரிலீஜியனை ப்ராக்டிஸ் பண்ண உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசன் வந்துட்டு கரெக்ட். ஓகேவா? ஸோ செவன்த் ஒன், அக்கார்டிங் டு UNO, a child is a person who has not completed the age of 18. ஸோ 18 வயசு கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் UNOவோட ரூல்ஸ் படி குழந்தைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், கைலாஷ் சத்யாத்ரி அண்ட் மலாலா had been awarded Nobel Prize for Peace. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே வருஷத்தில் தான் நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க அண்ட் ஒரே அவார்டு தான் இவங்க 2 பேருமே ஷேரும் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது fill in the blanks பாருங்க. The Universal Declaration of Human Rights contains dash articles. The Universal Declaration of Human Rights contains 30 articles. The fundamental duties were incorporated in the Constitution by dash Amendment Act. The fundamental duties were incorporated in the Constitution by 42nd Amendment Act. The National Human Rights Commission was established on 12th October 1993. எப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 12th October 1993. ஃபோர்த் ஒன் பாருங்கள், இந்தியன் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் விமன் ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இன் 1989 வாஸ் ஹிந்து சக்சஷன் ஆக்ட்.
ஓகேவா? ஸோ எந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் எந்த இந்தியன் ஸ்டேட் வந்துட்டு விமன் ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஆக்டை வந்துட்டு 1989 இது பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு தான். ஓகேவா? தமிழ்நாட்டில் தான் 1989 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ரைட் டு ஓட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ரைட். அண்ட் அதுக்கப்புறம் ரைட் டு ஃபார்ம் யூனியன். ஸோ ரைட் டு ஃபார்ம் யூனியன் அப்படிங்கிறது 2005 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒன்று. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன். ஸோ ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சுரல் ரைட். ஏன்னா ட்ரெடிஷன் அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட கல்ச்சுரல் அந்த சைடில் வரும் இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு நம்ம கல்ச்சரை பாதுகாக்கக்கூடிய உரிமையை தரது. அடுத்தது ஹிந்து சக்சஷன் ஆக்ட். ஸோ இது வந்துட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா? விமன் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அடுத்து இது பண்ணுறது. ஓகேவா? ஸோ அடுத்தது ஓகே, சைல்ட் லேபர். சைல்ட் லேபர் அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது கீழே வாங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹியூமன் ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 254க்கு போகணும். ஸோ 254ல் இங்கே 3.1 அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்கு இல்லையா? இதுக்கு அடியில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஸோ வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இதை ஃபுல்லாக எழுதிக்க வேண்டியது. ஸோ த UNO டிஃபைன்ஸ் த ஹியூமன் ரைட் ஆஸ் தி ரைட் இன்டிஃபரன்ஸ் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், ஜெண்டர், நேஷனாலிட்டி, ethnicity, language, region, religion and other statuses. Everyone is entitled to these rights without discrimination. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், இல்லை எந்த கேஸ்ட் எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காமனான ரைட் தான் இந்த ஹியூமன் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பேஜ் நம்பர் 255. ஸோ பேஜ் நம்பர் 255ல் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்கில் கீழே பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர். ஸோ அங்கேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். ஸோ த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்னு போட்டு கீழே கொடுத்துருக்க அந்த 6 ரைட்டையும் எழுதிக்கோங்க. ரைட் டு ஃப்ரீடம், right to equality, right against exploitation, right to freedom of consciousness and religion, cultural and educational right for minorities, right to constitutional remedies. ஸோ இந்த ரைட்ஸ்லாம் தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற இதில் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் இப்போ பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின், வாட் ஆர் த சைல்ட் ரைட்ஸ் டிஃபைன்ட் பை தி UNO. ஸோ UNO வந்துட்டு ஒரு சில சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ அந்த சைல்ட் ரைட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கு
இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 258. ஸோ பேஜ் நம்பர் 258ல் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் அடியில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் பேராவோட ஸ்டார்டிங் a child is a person who has not completed the age of 18 years that is a minor as per UNO அப்படிங்கிறத எழுதிக்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்த லைனில் the principle is exhibited in article 25 of the universal declaration of human rights அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துலையும் டிக்ளரேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் தீஸ் பிரின்சிபல் அப்படின்னு போட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கொடுத்துருக்க எல்லா ரைட்ஸையும் எழுதிக்கிறீங்க. ஓகேவா, ஸோ கீழே என்னென்ன ரைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் டு லைஃப், ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோஷியல் செக்யூரிட்டி, ரைட் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், right against sales and trafficking, right against other forms of exploitation like child labor. ஓகேவா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி இதே மாதிரி எழுதிக்கிறது தான் பெட்டர். ஓகேவா, ஓகே. ஸோ அந்த மாதிரி எழுதும் போது உங்களுக்கு இன்னொரு நல்ல இது வரும், ஈஸியாக உங்களால் பார்த்து இது பண்ண முடியும், மார்க் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷார்ட் நோட் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஓகேவா, ஸோ இதுக்கு ஓகேவா, ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 257ல், ஸோ பேஜ் நம்பர் 257ல் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிற டாபிக் அடியில் நீங்கள் இந்த இது ஃபுல்லாகவே எழுதணும். ஓகேவா, அந்த பேரா இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிராண்டட் பை தி கான்ஸ்டிடியூஷன். பை திஸ் ரைட் அ பர்சன் கேன் அடாப்ட் கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அண்ட் அப்ரோச் அ கோர்ட் இஃப் ஹீ இஸ் டினைட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். The court then issues the order which are called writs to government to restore the rights of the citizen. The constitutional regime is up to write anything which may be wrong in terms of the constitution. The right therefore protects and safeguards all the other rights. So இந்த ரைட்டோட மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மற்ற ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் டிஃபைன் போஸ்கோ. ஸோ டிஃபைன் போஸ்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 260 அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் போஸ்கோ ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பேராவை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ போஸ்கோ ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 regards the best interest of children as being paramount importance at every stage. ஓகேவா, ஸோ இதை மட்டும் அப்படியே மார்க் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா போதும் 5th கொஷனுக்கு. ஸோ நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் எழுதுனீங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா எழுதுறது நான் அப்படியே உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் வை டூ சில்ட்ரன் நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு ஏன் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவை அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் பேஜ் நம்பர் 259. ஸோ பேஜ் நம்பர் 259ல் சில்ட்ரன் லாஸ்ட் பேரா பாருங்க, டிட் யூ நோக்கு கீழே. ஸோ அதில் வந்துட்டு சில்ட்ரன் ஆர் சப்ஜெக்டட் டு சேல்ஸ் அண்ட் ஆர் டிராஃபிக்கிங் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், செக்ஷுவல் அபியூஸ், ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் தீஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் we need to provide them with special attention. This makes the child feel safe, secured and develop self-esteem அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
வாட் ஆர் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லேபர்ஸ் டு தி லேபர்ஸ் பை அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அம்பேத்கர் வந்துட்டு லேபர்ஸ்க்காக பண்ண கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 262. ஸோ பேஜ் நம்பர் 262க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் உங்களுக்கு இருக்கும் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதில் இருக்கிறத அப்படியே எழுதுனீங்கன்னா போதும். டாக்டர் அம்பேத்கர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு லேபர்ஸ் அப்படின்னு போட்டு எழுதுனீங்கன்னா போதும். ஸோ ரெடக்ஷன் இன் ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் ஹார்ஸ் to 8 hours a day. ஓகேவா? ஸோ 8 hours மட்டும்தான் ஒரு நாள் வேலை செய்யணும் ஃபேக்ட்ரியில் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்துட்டு கம்பல்சரி ரெக்கக்னிஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். ஓகேவா? ஸோ ட்ரேட் யூனியன்ஸ் வந்துட்டு கம்பல்சரி இவங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. அடுத்தது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஸோ இப்போ ஒருத்தர் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் இருந்து ஒரு இன்சூரன்ஸ் வரணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது ஆயிடுச்சு டேஞ்சர் அப்படிங்கிறப்போ அந்த இன்சூரன்ஸை வச்சு அவங்கள காப்பாற்றிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால அடுத்தது மினிமம் வேஜஸ் ஃபார் லேபர்ஸ். ஸோ லேபர்ஸ்க்கு வந்துட்டு மினிமம் வேஜஸாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப கம்மியான அதிக வேலை வாங்கிட்டு ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுத்தாங்க அதனால. ஓகேவா? அண்ட் அடுத்தது கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் ப்ரொவைடன்ட் ஃபண்ட்ஸ். ஸோ கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் அதாவது கோல் சுரங்கம் இருக்கு இல்லையா, அதில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க, 8th question. All are equal before law, but why we have enacted a separate law for women? Justify அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 261 வாங்க. ஸோ பேஜ் நம்பர் 261 நான் சொல்கிறத மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, when girls get married earlier they lose many privileges like childhood happiness, availing education and a healthy life. ஸோ இதெல்லாம் அவங்க லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது விமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதில் நம்மளோட செகண்ட் பாயிண்ட் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் இட்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் இந்தியா ஃபார் டு ரெவ்யூ தி கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் சேஃப்கார்ட் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட் வரும். என்ன அப்படின்னா, அது இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது கீழே விமென்ஸ் ரைட் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மெயின்லி இன்க்ளூட்ஸ் ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆர் டிஸ்கிரிமினேஷன், ஃப்ரீடம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை தான் நீங்கள் அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 256க்கு வரணும். ஸோ பேஜ் நம்பர் 256 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு இது இருக்கும், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த பேராகிராஃபை அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கிறது தான். ஸோ சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன்ஸ் பிஃபோர் 14 years of age in mines, factories or other occupations. Neither contractor nor an employer can force
a worker to do a job against their will. ஸோ அதாவது ஒரு குழந்தைய வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் நம்மளால் வேலை செய்ய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு யாராலையும் எந்த ஒரு வேலையை செய்ய சொல்லியும் வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுதான் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேஜ் நம்பர் 256லேயே பாருங்கள். ஸோ பேஜ் நம்பர் 256ல் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ ஹியூமன் ரைட்ஸில் பாருங்கள், தி ரைட்ஸ் தட் ஹியூமன் பீயிங்ஸ் டிசர்வ் டு சர்வைவ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பாருங்கள், தி elemental right of citizens of a country which are listed in the constitution and enforceable under the law is known as fundamental rights அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Human rights include those rights which are basic to real life and are absolute. That is, it cannot be taken away. ஓகேவா? Human rights are recognized at international level. But இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பாருங்கள், those are the rights which are basic to a normal life. Fundamental rights are granted under the constitution of a country. Human rights அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ரைட், பட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அதாவது ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரியில் அந்த ரைட் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த 3 பாயிண்ட், அதாவது 3 டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஷின் லாங் ஆன்சர்ஸ் போகலாம். இப்போ ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. லாங் டீட்டெயில் பாருங்கள், ஆன்சர் இன் டீட்டெயில். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அ பேராகிராஃப் அபவுட் UDHR அப்படின்ட்டு இருக்கு. ஸோ UDHR பற்றி ஒரு பேராகிராஃப் எழுதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஓகே. ஸோ பேஜ் நம்பர் 254ல் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது கீழே நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல அப்படியே இது பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும். த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, அடுத்தது வாஸ் டிராஃப்டட் பை தி ரெப்ரசன்டேட்டிவ் வித் டிஃப்ரெண்ட் லீகல் அண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ரீஜியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். The declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris on 10th December 1948. General Assembly Resolution 2178. ஸோ இதை எழுதணும் தேவையில்ல, ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் மற்றதை மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது as a common standard of achievement of all people and all nations. ஸோ இதோட இந்த பாயிண்ட், இதோட ஃபர்ஸ்ட் பேரா உங்களுக்கு முடிஞ்சுது. ஓகேவா? இது வரைக்கும் சொன்னதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேரா முடிஞ்சுது. செகண்ட் பேராவில் என்ன எழுதுறீங்கன்னா, அடுத்த ஹைலைட் ஆயிருக்குல்ல, தேர் ஆர் 30 ஆர்டிகல்ஸ் இன் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேவா? இங்கே UDHR அப்படின்னே போட்டுக்கோங்க. அண்ட் இட் guarantees freedom of expression as well as civil, political, social, economic and cultural rights. These rights apply to all people, irrespective of their race, gender, nationality, as all people are born free and equal. Okay va? Okay. So அடுத்தது பார்க்கலாம், அடுத்த long answer. So what are the fundamental duties and how would you follow these in your school premises அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் என்ன, அதை எப்படி நீ ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுவ அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 257 வாங்க.
ஓகேவா? ஸோ 267ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு மேலே ஒரு சின்ன சப்டைட்டில் மாதிரி கொடுங்க. அதில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு போட்டுங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் ரெஸ்பெக்ட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் த நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னு போடுங்க. செகண்ட் பாயிண்டில் to follow and cherish the noble ideas which inspired our national struggle for freedom. ஓகேவா? இது தேர்ட் பாயிண்ட்ல to uphold and protect sovereignty, unity, integrity of India அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட்ல to promote harmony and spirit of common brotherhood amongst all people of India, transcending religion, linguistic, regional or sectional diversity, to renounce practices derogatory to dignity of women. ஓகேவா? ஸோ அடுத்தது சிக்ஸ்த் பாயிண்ட்ல நீங்கள் என்ன எழுதணும்னா, டு வேல்யூ ப்ரிசர்வ் அண்ட் ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் ஆர் காம்போசிட் கல்ச்சர். எயித் பாயிண்ட்ல டு டெவலப் தி, ஓகே. ஸோ அடுத்து இந்த உங்களுக்கு என்ன ஆர்டரில் வருதோ பாயிண்ட்ஸ் நம்பர் அப்படியே எழுதுங்க. இதில் இருக்க பாயிண்ட் நம்பர் படி எழுதாதீங்க. நான் சொல்கிறது வந்துட்டு இங்கே இருக்க 8th பாயிண்ட் 9th பாயிண்ட் அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க 8th பாயிண்ட்டில் என்னன்னா, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்குயரி அண்ட் ரிஃபார்ம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டில் டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜர் ஃப்ரம் வயலன்ஸ், டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் பை த பேரண்ட்ஸ் guardian to their child or ward up to age of 14 years. ஓகேவா? ஸோ இது அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. வாட் டஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹவு டஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ப்ரொடெக்ட் ஆர் ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 258 வாங்க. ஸோ பேஜ் நம்பர் 258ல் ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. சாரி, ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. த நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் is an autonomous body constituted on 12th October 1993 by under the Protection of Human Rights Act. அடுத்தது கீழே வந்துட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா, ஒரு சப்டைட்டில் மாதிரி NHCR protects our right by அப்படின்னு போட்டு இங்கே கீழே இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே அப்படியே வரிசையாக எழுதிருங்க. என்கொயர் இன்டு த வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் நெக்லிஜென்ஸ் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் such violations by public servants, intervene in a court proceeding relating to human rights, undertake and promote research in field of human rights, engage in human rights education among various sections of this society, encourage the efforts of NGOs and institutions working in the field of human rights. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே எழுதிடணும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின் முடிஞ்சது. ஃபோர்த் கொஷின், வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைடட் பை தி லேபர் லா? ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நீங்கள் லேபர் லா அந்த சைட் போகணும். ஸோ இப்போ வந்துட்டு பேஜ் நம்பர் 262 ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 262ல் லேபர் ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் அடியில் இருக்க ஃபர்ஸ்ட் பேராவை அப்படியே எழுதிருங்க. The Constitution ensures the right to equality of opportunity in public, equality of opportunity in public employment, right to form associations and unions, right to livelihood, prohibits trafficking for forced labor and child labor,
Article 39D ensures equal wages to all male and female workers for equal work. ஸோ ஒரே வேலையை செஞ்சுட்டு மேலுக்கு ஒரு சம்பளம் ஃபீமேலுக்கு ஒரு சம்பளம் இருக்குல்ல, அது இல்லாமல் ரெண்டு பேத்துக்கும் ஒரே சம்பளம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஒரு பேரா எழுதினதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு ஒரு சப்டைட்டில் மாதிரி கீழே போட்டுங்க, சப்ஹெட்டிங் மாதிரி, பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேபர் லாஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா இங்கே அம்பேத்கரோட இது இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக இங்கே இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் எழுதணும். ஓகேவா? ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அம்பேத்கர் அதையெல்லாம் எழுத தேவையில்லை. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ரிடக்ஷன் இன் ஃபேக்ட்ரி ஒர்க்கிங் ஹார்ஸ், அதுக்கப்புறமா கம்பல்சரி ரெக்கக்னிஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ், மினிமம் வேஜஸ் ஃபார் லேபர்ஸ், கோல் அண்ட் மைக்கா மைன்ஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும், வேறு எதையும் நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். ஹவு டு யூ என்ஜாய் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் யுவர் லைஃப்? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் இருக்க எல்லா ஹெட்டிங்கையும் கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா ஆர் ஆஸ் ஃபாலோ ஆர் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு பேஜ் நம்பர் 255. ஸோ 255லேருந்து ஆரம்பிக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு போட்டு சைடில் ப்ரொஹிபிஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், caste, races, gender or place of birth is offensive. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்டில் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு போடுங்க. ரைட் டு ஃப்ரீடம் போட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் அண்ட் யூனியன்ஸ், freedom to reside and settle in any part of India, freedom to move freely throughout the territory of India, freedom to practice any profession and carry on any occupation, trades or businesses. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்த பாயிண்டா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இது ஃபுல்லாத்தையும் அப்படி எழுதிருங்க. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா டு எம்ப்ளாய் சில்ட்ரன் பிலோ 14 years of age in mines, factories or other occupations. Okay, neither contractor nor employer can force a worker to do a job against their will. Okay. So அதுக்கு அடுத்ததா next pointல அப்படியே right to freedom or consciousness and religion. ஸோ இதில் என்ன எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் அப்படியே எழுதிக்கோங்க. This right gives citizen freedom to follow and practice a religion of their choice அப்படின்னு போட்டு அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்டில் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ அடுத்த பாயிண்டில் இதை எழுதிடுறீங்க, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா, the constitution gives us the right to promote, preserve and protect culture. We have the right to open school, associations and societies to preserve and promote our tradition and culture. ஓகேவா? இது அதுக்கு அடுத்ததா 6வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்டில் ஓகே, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் ஆல் அதர் ரைட்ஸ், இதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். லாஸ்ட்டு 6th பாயிண்டில் என்ன எழுதணும், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு போட்டு ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் ஆல் அதர் ரைட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லெசன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த லெசன் முடிஞ்சுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த லெசனில் இருக்க அடுத்த லெசனில் இருக்க புக் பேக் எக்ஸசைஸ் போடுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.